ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐமா. இது ஐஸ் விலாக். என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி இது ஒரு க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ தான். பார்ட் 1 நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள். இது பார்ட் 2. இன்றைக்கும் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு தான். இது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நமக்கு தான் தெரியுமே, லேடிஸ் நமக்கு மட்டும்தானே தெரியும். கிச்சன் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி. பார்க்குறதுக்கே கிச்சன் நீட்டாக இருக்கணும், எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும். அந்த மாதிரி இருந்தோன்னா நம்மளே அறியாமல் நம்ம மனசுக்குள்ள அப்பாடா கிச்சன் நீட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். அதே கிச்சனு குப்பையாக டஸ்ட்டாக எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பாத்திரமாக இருந்துச்சுன்னா நமக்கே என்னடா இது கிச்சன் இப்படி இருக்குது, என்னடா வீடு இப்படி இருக்குது அப்படி ஒரு ஃபீல் ஆகும்ல. அதே மாதிரி தான் எனக்குமே. ஒர்க்குக்கு போகிறதுனால வீட்டை என்ன கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. வீடு அப்படியே கிடந்தா ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்குது, லீவ் போட்டு வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம், லேடிஸ் நமக்கு கிச்சன் க்ளீனிங்னா ஈஸியான வேலையா அப்படின்னு நினச்சி இது சண்டே எடுத்த வீடியோ தாங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா என் பையனோட வாட்டர் பாட்டில். இது ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்ச பாட்டில் இது இப்போ தான் சரி க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். என் பையனது ஒரு வாட்டர் பாட்டில், பொண்ணோடது ஒரு வாட்டர் பாட்டில். ரெண்டுத்துமே நல்லா உள்ள அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணேன். அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஏதோ ஒட்டியிருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா மூடி இருக்குது பாருங்கள், அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி அந்த இடுக்கில் கூட கருப்பு கருப்பாக ஒரு பூஞ்சை தாக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி பலன்னு எடுத்து வச்சாச்சு. ஒன்று என் பொண்ணோடைய வாட்டர் பாட்டில், இன்னொன்று என் பையனோட வாட்டர் பாட்டில். ரெண்டுத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜன்னல் மேலே நான் என்னோடய டிஃபன் பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பேன். ஒரு எமர்ஜென்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற கப்பு, தொட்டுக்க ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற அந்த டப்பா, இங்கே சடனாக ஏதோ ஒரு பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே எடுத்து நான் அந்த ஜன்னல் கபோர்டு மேலே தான் வச்சுருப்பேன். ஆக்சுவலி இந்த கபோர்டு மேலே தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஜன்னல் பக்கம்லாம் சரியான ஒட்டடை. அந்த ஜன்னல் சைடு ஃபுல்லாக சரியான தூசி ஒட்டடை பிடிச்சி போய் அதை போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. சரி இதை க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாக்ஸு டப்பா இதை உங்களுக்கு பார்த்தீங்களே தெரியும், சின்ன சின்ன டப்பாங்க. ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, ஒரு தொட்டுக்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி, கேரேஜுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டுட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி டப்பா தான் மோஸ்ட்லி அது எல்லாமே. அது எல்லாத்தையுமே எடுத்து பாத்திரத்தில் சிங்கில் கழுவ போட்டுட்டு சரி இந்த கபோர்டையும் க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி அது மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டு மண் அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பிசு பிசுன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம கழுவுறோம், எதுக்கு சும்மா கடமைக்கு கழுவணும், நல்லா வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த பாத்திரம் தேத்துவோம்ல கம்பி, அதில் நல்லா ஷவர்ப்பு கட்டிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணேன். அந்த ஷெல்ஃபு, கபோர்டு, இந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கரை பிடிச்சி போயிருக்கு. வீட்டில் இருந்தோன்னா நமக்கு அது பெருசாக தெரிய மாட்டேங்குதுங்க. டெய்லியும் கிச்சனை க்ளீன் பண்ணும்போது, டெய்லியும் பாத்திரம் கழுவும் போது அந்த ஷெல்ஃபு, கபோர்டு எல்லாத்தையுமே அழகாக நம்ம க்ளீன் பண்ணி துடைச்சிருவோம். பட் வேலைக்கு போகிறதுனால சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும், கிச்சனையும் நீட்டாக வச்சுக்கணும், பிள்ளைங்களையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், கிச்சனையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கபோர்டில் அந்த சோப்பு போட்டு அந்த தேங்காய் நார் போட்டு நல்லா தேய்ச்சி என்னால் முடியவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துங்க தெரிஞ்சிருக்கும், ஏகப்பட்ட ஒர்க்கு என்னால் முடியல. பட் அதையும் தாண்டி நல்லா கம்பி வச்சு அந்த சிங்கு, அந்த ஓட்டை, அந்த ஜன்னல் கம்பி அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு நல்லா சோப்பு போட்டு ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் துணியை போட்டு நல்லா துடைச்சிட்டு அது 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 முடிக்குதே எனக்கு போதும் ஆச்சு. கை ஒரு பக்கம் வலிக்குது. ஏன்னா காலையிலேருந்து ஒர்க்கு, எழுந்திரிச்சிட்டு ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒர்க்கு முடியவே இல்லை. அடுத்தடுத்த ஒர்க்கு வந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. சரி ஓகே, முடியலன்னு விட்டுறா, நம்ம வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே, நம்ம வேலையை நம்ம தானே பார்க்குறோம். ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் வச்சு, அது இன்னும் கொஞ்சம் தீர்த்த வேண்டியதெல்லாம் இருக்குது. பட் என்னால் முடியல. அதனால் ஃபுல்லாமே துணியை வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம் ஃபுல்லாக விளக்கு இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே நல்லா தீர்த்தி விளக்கி எடுத்து வச்சுட்டு அதோட அந்தந்த டப்பாக்கான மூடி, அந்த மூடியை கரெக்டாக கம்ஃபர்டபுளாக போட்டு எல்லா மூடியும் மூடிட்டு இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு